கிட்டத்தட்ட 6 மாதமாக கஷ்டப்பட்டு இந்த காலிஃப்ளவர் வந்து விவசாயம் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வளர்ச்சி அடையல, குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வியாபாரிங்க வந்து வாங்கலை. அதுதான் ரீசன். இது எல்லாமே வந்து வேஸ்ட்டு. எவ்வளோ இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர்ஸில் இது கிட்டத்தட்ட ஒரு லாரி ஏற்றலாம் லோடு. அவ்வளோ காலிஃப்ளவர் வந்து இதெல்லாம் வேஸ்ட்டு தான். இதெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. ரெண்டாவது வேறு என்ன ரீசன்? அதுதான் ரீசன். அதான் பெரிய ஃப்ளவராக இருந்தால் மட்டும்தான் வாங்குவாங்க, சின்னதெல்லாம் வாங்க மாட்டாங்க. இது வந்து ஒரு செடிங்களை வந்து பெருசாக வைக்கணும், சின்னதாக வைக்கணும், அதை நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இதனால் இதெல்லாம் வந்து ஒதுக்கி விட்டுட்டு பெருசை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது எல்லா காலிஃப்ளவருமே வேஸ்ட்டு தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். செடியில் கொத்து கொத்தாக அழகழகாக இருக்குது. எல்லாமே வேஸ்ட்டு. இது மாடு விட்டு எல்லாம் மேய்க்கிறாங்க. ஸோ வேணுன்றவங்க நம்ம நல்லூர்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா பெங்களூர் பார்டரு அங்கே தான் இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சாப்பிடுங்க, யூஸ் பண்ணுங்கள். வேணுன்றவங்க எடுத்துகிட்டு போயிட்டு குழம்பு வைக்கலாம், இல்லை சில்லி போடலாம், இல்லை யாருன்னா சேல் பண்ணுறதா இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிட்டு சேல் பண்ணலாம். நிறைய இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக நல்லாவே தான் இருக்குது, நல்லா பெரிய பூவாக தான் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து வேஸ்ட்டுன்னு போயிட்டாங்க. இதனால் விவசாயிங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். கிட்டத்தட்ட 6 மந்த்தாக இதுக்காக தண்ணி பாய்ச்சி அதனுடைய களைகளெல்லாம் எடுத்து ஆள் வச்சு கொத்தி மருந்து போட்டு வேலிட்டு கொத்தி அதை வந்து ஒரு குழந்த மாதிரி பாதுகாத்து வேஸ்ட்டு, ஒன்றுமே இல்லை. சரி நாமளும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி நானும் வண்டி ஃபுல்லாக ரப்பிட்டேன். போயிட்டு சில்லி போட்டு பார்க்கலான்னு சொல்லி எடுத்து நானும் வண்டியில் ஃபுல்லாக அடிக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வண்டி ஃபுல்லாக ரப்பிட்டு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப காலிஃப்ளவர் சில்லி தான் வேறு ஆடே விவசாயிங்க ஏன் கோமணத்தை கட்டிக்கிட்டு வாழ்கிறாங்கன்னா இதுதான் ரீசன். எல்லாமே வந்து வேஸ்ட்டு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உட்ராசன்மக வண்டி காலிஃப்ளவர் சில்லி கிளப்புறங்க. ஹைப்ரிட்டை தேடி தான் நீங்கள் போகணும். பெருசாக வேணும்னா சண்முகம் எட்ரா வண்டியா, அது கேன்சர் நாட்டாம பாடுபட்டா வெள்ளாம விலை மடி இருந்தால் யாரும் வாங்குறது. நாங்கள் ஓசியில் டெய்லி இருந்தான் கேரட்டு பீட்ரூட்டு எடுத்துகிட்டு போய் காய்கறிகள்லாம் நல்லா சமைச்சு தான் சாப்பிட்றாங்க. ஆனால் விவசாயி கட்டிங்கன்னு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாரு. காரணம் விளைவு வந்து விவசாயத்தை யாரும் மதிக்கிறதில்ல. எல்லா பிரச்சனையுமே வரும். அதனால் நான் சாப்பிடுவோம். வந்து இந்த சண்முகம் விட்றா வண்டியை